Hi friends, welcome to the channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் தேர்ட், தட் இஸ் அன்அனாலிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செகண்ட் செமஸ்டரில் சிஎஸ்ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு யூனிட் தேர்டில் உள்ள ஃபங்க்ஷன்ஸுங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். யூனிட் தேர்டில் வந்து என்ன டாப்பிக்கில் இருக்குன்னா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பாயிண்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்கிற முன்னாடி நம்ம ரியலாக ப்ரோக்ராமிங்காக பார்க்குற முன்னாடி ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு சிம்போசியம் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. அப்போ சிம்போசியம் ஆர்கனைஸ் பண்ணும்போது என்னென்ன டாஸ்க்லாம் பிளான் பண்ணுவீங்க? ஒரு சிம்போசியம் ஒரு ஈவெண்ட் நடக்குது. அப்போ அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு கமிட்டி போடுவீங்க. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கமிட்டியோட ஒர்க் என்னென்னா எத்தனை ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் அந்த டே ஆஃப் த ஈவெண்ட் எத்தனை பேர் வராங்க, ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, இதெல்லாம் செப்பரேட் பண்ணுறது. அப்போ இது ஒரு கமிட்டியாக வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஈவெண்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீபக்கிங் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா டீபக்கிங் ஈவெண்ட் நடக்கும். பேப்பர் பர்சன்டேஜ் ஈவெண்ட் அதுக்கு ஒரு கமிட்டி போடுவோம். டீபக்கிங் ஈவெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி போடுவோம். ஸோ அந்த டீபக்கிங் ஈவெண்ட் கமிட்டியில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, சி லாங்குவேஜ் ஏதோ கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு என்னென்ன கொஸ்டின் வேணும், செகண்ட் ரவுண்டுக்கு என்னென்ன கொஸ்டின், இந்தமாரி அந்த டாஸ்க்லாம் அவங்க ரெடி பண்ணுவாங்க. பேப்பர் பர்சன்டேஜ்க்காக என்ன பண்ணுவாங்க? வர்ற பேப்பர்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு எந்தெந்த பேப்பர்லாம் செலக்டட் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் அன்றைக்கி வர வைக்கிறது, இந்த ஒர்க்கெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. ஸோ இந்தமாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி போட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்போ அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டும் செப்பரேட்டாக அந்த ஒர்க்கை பண்ணுறாங்களே, அந்த ஒர்க்குக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் அப்படிம்பாங்க. அப்போ அந்த ஃபங்க்ஷனோட ஓவரால் ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர் என்ன பண்ணுவார்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கமிட்டியில் வந்து என்ன பண்ணுவார், ஆட்டோமேட்டிக் எவ்வளோ ரெஜிஸ்டர் இருக்குன்னு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுவார். அப்போ எல்லா கமிட்டிலையும் கரெக்டாக ஒர்க் போயிட்டுருக்கான்னு செக் பண்ணுவாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு கமிட்டியில் வந்து டவுட்ஸ் கொரி இருக்குது அப்படின்னா அந்த கமிட்டியோட இன்சார்ஜிட்ட மட்டும் பேசினா போதும், நமக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஸோ இதே தான் ப்ரோக்ராமிங்லேயும். ப்ரோக்ராம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண போகிறீங்க, அந்த ப்ராஜெக்ட்டில் ஏகப்பட்ட டாஸ்க் வரலாம். ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் செப்பரேட் டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டீம் மட்டும் அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. அந்த டீமில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஏதாவது கரெக்ஷன் வேணும்னா அந்த டீமை மட்டும் டிஸ்கஸ் பண்ணால் போதும், மற்ற டீமை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளே பார்க்கலான்னு வச்சுக்கோங்க. நம்ம கார்டில் பேங்க்கில் உள்ள ஏடிஎம் கார்டை பார்த்துருப்பீங்க. ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணிங்கன்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவோம். நீங்கள் இன்சர்ட் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக டெபாசிட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. டெபாசிட் ஆப்ஷன் கொடுத்து அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஃபங்க்ஷனோட ஒர்க் என்னது? ஒன்லி அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணும். டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேலன்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அந்த பேலன்ஸோட நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதே வித்ட்ரா ஃபங்க்ஷன் பார்க்குறீங்க. வித்ட்ரா ஃபங்க்ஷன் அமௌண்ட்டை எடுக்கிறது. அப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு அமௌண்ட் என்டர் பண்ணுவீங்க. அந்த அமௌண்ட் உள்ளே இருந்து அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிவிட்டு டே சப்ட்ராக்ட் பண்ணி பேலன்ஸ் மட்டும் நமக்கு காமிக்கும். மினி ஸ்டேட்மெண்ட்டாக லாஸ்ட் 10 ட்ரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு டாஸ்க்காக டிஃபைன் பண்ணுறது தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. அந்த ஃபங்க்ஷனோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் ஒர்க்கை வந்து என்ன பண்ணிடலான்னா ஒரு டாஸ்க்கு இல்லை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை வந்து ஸ்மால் ப்ராப்ளமாக செப்பரேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் செப்பரேட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் டிபெண்டன்சி இல்லாமல் பார்த்துக்குவாங்க. ஓகே, அதான் அந்த டாஸ்க் ஆர் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் மேபி டீகம்போஸ்ட் இன்டு ஸ்மாலர் மாடியூல்ஸ் கால்டு ஃபங்க்ஷன்ஸ். ஒரு டாஸ்க்கை வந்து சப் டாஸ்க்காக டிவைட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் என்னது? ஃபங்க்ஷன்ஸ் அப்படிம்பாங்க. ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகணும்? ஆட்டோமேட்டிக்காக ரீட் ரைட் டீபக் மாடிஃபை ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்தவருக்கு ஏதாவது அந்த ஒரு மிஸ்டேக் வருது அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம ஒர்க் பண்ணால் போதும். ரிமைனிங் மாடியூல் பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி ஈஸிலி இன்கார்பரேட் இந்த மெயின் ப்ரோக்ராம். ஆட்டோமேட்டிக்காக மெயின் ப்ரோக்ராம் இன்கார்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் நார்மலாக ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பண்ணுவாங்க? சி லாங்குவேஜ்னா சி லாங்குவேஜ் வந்து மினிமம் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ரெக்வயர்ட். மினிமம் ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம சி லாங்குவேஜ் ரன் பண்ண முடியும். அந்த ஃபங்க்ஷன் தான் மெயின் ஃபங்க்ஷன். அந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து எல்லா சப் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் என்னெல்லாம் டிஃபைன் பண்ணுறீங்களோ அந்த ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் டிஃபைன் பண்ணி கால் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அப்போ ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினேஷன் என்னென்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் ஹேஸ் ஏ நேம்ஸ். என்ன இருக்குன்னா ஒரு நேம் இருக்கும், பேராந்திசிஸ் பேர் இருக்கும், கண்டெய்னிங் 0 ஆர் மோர் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஏ பாடி. ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இருக்குன்னா அது ஃபங்க்ஷன் நேம் இருக்கும், ஃபஸ்ட்டு ரிட்டன் டைப் இருக்கும், ஃபங்க்ஷன் நேம் இருக்கும், நெக்ஸ்ட் பேராந்திசிஸ்க்குள்ளே என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாடிங்கிறது ஓப்பன் கலிபரேஷன்லேருந்து சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பண்ணுவேன். ஃபார் ஈச் பேராமீட்டர் தட் ஷுட் பி கரஸ்பாண்டிங் டிக்ளேர்ஸ். ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் செப்பரேட்டாக டிக்ளேர் பண்ணணும். எனி பேராமீட்டர் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக இன்டிஜர். அதோட சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிட்டன் டைப் இருக்கணும். ரிட்டன் டைப்புக்கு நமக்கு வந்து நார்மல் டேட்டா டைப் இன்டோ ஃப்ளோட்டோ கேரக்டரோ ஏதோ ஒரு ரிட்டன் டேட்டா டைப் வச்சுக்கலாம். அப்புறம் ஃபங்க்ஷன் நேம், டேட்டா டைப் ஆர்குமெண்ட் 1, டேட்டா டைப் ஆர்குமெண்ட் 2, அப்படி எத்தனை நாள் வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1லேருந்து ஸ்டேட்மெண்ட் n. அந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிட்டன் வேரியபிள் ஆர் கான்ஸ்டன்ட். இது வந்து பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன். இதுதான் பேசிக் சின்டாக்ஸ். ரிட்டன் டைப், ஃபங்க்ஷன் நேம், உள்ள ப்ராக்கெட் பேராந்திசிஸ்க்குள்ளே நமக்கு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஓகே, உள்ள நெக்ஸ்ட் ஓப்பன் கலிபரேஸில் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக டிஃபைன் பண்ணுறோம், க்ளோஸ் கலிபரேஸ் பண்ணுறோம். கடைசியாக ரிட்டனோட வேரியபிள் ஆர் கான்ஸ்டன்ட் கொடுக்கும். இதான் வந்து பேசிக்காக சின்டாக்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்பில் ஒன்று பார்க்க போகிறீங்க. ரிட்டன் டைப்னா என்ன? ரிட்டன் டைப்னா என்னென்னா அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணும்போது நீங்கள் ஒரு இடத்துல நம்ம மெயின் ஃபங்க்ஷன் தான் அதை கால் பண்ணுவோம். கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனில் எனக்கு என்ன வேல்யூ ரிட்டன் ஆகுது
ஓகே, அதான் வந்து ரிட்டர்ன் டேட்டா டைப். ஃபங்க்ஷன் ரெஃபர்ஸ் டு த டைப் ஆஃப் வேல்யூ தட் இட் ரிட்டர்ன் டு த காலிங் போர்ஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். ஓகே, நீங்கள் ப்ரோக்ராம் வந்து கால் பண்ணுறீங்களா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்களா, கால் பண்ணுற இடத்துக்கு அந்த வேல்யூ என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும், அதான் வந்து ரிட்டர்ன் டேட்டா டைப். பேசிக்காக நம்ம இன்ட்டு ஃப்ளோட் கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் ஃபங்க்ஷன் எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன போடணும், வாய்ட் அப்படிங்கிறது போடணும். VOID வாய்ட். வாய்ட்னா தட் மீன்ஸ் நோ ரிட்டர்ன் டேட்டா டைப். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதாவது ஒன்று நம்ம போட்டு தான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். வாய்ட் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டேட்டா டைப் வந்து வாய்ட், நோ ரிட்டர்ன் டேட்டா டைப். அப்புறம் இன்ட்டு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருவோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ரிட்டர்ன்ஸ் இன்டிஜர் வேல்யூ. ஃப்ளோட் வந்து ஆட்டோமேட்டிக் ரிட்டர்ன்ஸ் ஃப்ளோட் வேல்யூ. கேரக்டர் கொடுத்தா இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா கால் பண்ண இடத்துக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரக்டர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்பில் செகண்ட் ஒன் ஃபங்க்ஷன் நேம் பார்க்குறீங்க. ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறது வந்து அந்த டாஸ்க்கை பேஸ் பண்ணியே கொடுங்க அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் ஏடிஎம் மிஷினில் பார்க்க டெபாசிட்னா மீனிங் என்ன, அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறது. அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன் நேமும் அந்த டாஸ்க் நேமும் சேமாக இருக்கும். ஓகே, அப்போ அப்படி கொடுத்துட்டு நமக்கு ரொம்ப ஈஸி. அமௌண்ட் எடுக்க போகிறோம்னா வித்ட்ரான் இருக்குது. ஸோ வித்ட்ரான் போட்டு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட்டை டிஸ்பிள்லாம் மினி ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த நேமும் டாஸ்க்கும் சேமாக வச்சுட்டு நமக்கு ரொம்ப பேஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈஸியாக நம்ம வந்து டீபக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்க. அதாவது இந்த செகண்ட் பாயிண்ட் இட் ஷுட் பி வேலிட் ஐடென்டிஃபையர். ஐடென்டிஃபையர் நமக்கே தெரியும். அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து அல்பபெட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்மால் ஏ டு கேபிட்டல், ஸ்மால் ஏ டு ஸ்மால் செட், ஆர் கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இந்த ஃபார்முலேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஆடுன்னு கொடுத்துருக்கேன், சப்னு கொடுத்துருக்கேன், மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன், டெபாசிட் கொடுத்துருக்கோம், வித்ட்ரா. இதெல்லாம் நம்ம டெபாசிட் வித்ட்ரா நம்ம பேங்கிங்கில் யூஸ் பண்ணுற கான்செப்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் ஃபங்க்ஷன் நார்மலாக அந்த ஃபங்க்ஷன் நேம்ஸ் கொடுக்குறது. அப்புறம் ஃபங்க்ஷனோட ப்ரோட்டோ டைப்பில் நெக்ஸ்ட் ஒன்று இந்த ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட் தான் மெயினான விஷயம். ஓகே, ஆர்குமெண்ட்டில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஆக்சுவல், இன்னொன்று ஃபார்மல்பாங்க. ஆக்சுவல் ஆர்குமெண்ட்னா என்ன சொல்லலாம், அதுக்கு இன்னொரு நேம் வந்து ஒரிஜினல் ஆர்குமெண்ட்ஸ். சரிமா, ஒரிஜினல் ஆர்குமெண்ட்ஸ். அப்போ ஒரிஜினல் ஆர்குமெண்ட்ஸ் ஆக்சுவல் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம சி ப்ரோக்ராம் பண்ணுறோம், அதில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் கம்பல்சரி இருக்கணும். அந்த மெயின் ஃபங்க்ஷனில் இருந்தால் மற்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். அப்போ மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து ஆக்சுவல் வேரியபிள்ஸ். ஆக்சுவல் ஆர் ஒரிஜினல் வேரியபிள். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுற வேரியபிள் தான் ஆக்சுவல் ஆர் ஒரிஜினல் வேரியபிள் அடிப்பாங்க. ஓகே, தட் இஸ் ஆக்சுவல் ஆர் ஒரிஜினல் ஆர்குமெண்ட்ஸ் இஸ் a variable which is declared in the main function and it passed from the calling portion of the program to the called portion of the program. அப்போ இது வந்து நீங்கள் என்ன மெயின் ப்ரோக்ராம் நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வேரியபிள் தான் ஆக்சுவல் ஆர்குமெண்ட். அங்கேருந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம்ல, அந்த கால் பண்ணுற இடத்துக்கு அங்கே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்குமெண்ட் வந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட் வந்து இன்னொரு ஆர்குமெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். இல்லை காலிங் போர்ஷன் என்ன, கால்டு போர்ஷன் என்னென்ன. காலிங் போர்ஷன் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம்ல, அது வந்து காலிங் போர்ஷன். கால் பண்ணோட கண்ட்ரோல் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த சப் ஃபங்க்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கு பேர் கால்டு போர்ஷன் அப்படிம்பாங்க. ஓகே, அது ஆஃப்டர் பாசிங் இந்த வேரியபிள் ஸ்டோர்ட் இந்த கால்டு போர்ஷன். நீங்கள் வந்து கால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வேரியபிள் என்ன ஆகும்னா அந்த காலிங் ஃபங்க்ஷன்லேருந்து கால்டு ஃபங்க்ஷனுக்கு போயிடும். அந்த கால்டு ஃபங்க்ஷன் இன்னொரு நேம் இருக்குது, கால்டு போர்ஷன் ஆர் காலி அப்படிம்பாங்க. நோன் அஸ் அங்கே அந்த ஆர்குமெண்ட்டோட பேர் வந்து ஃபார்மல் ஆர் டம்மி ஆர்குமெண்ட்ஸ்பாங்க. மெயின் ஃபங்க்ஷனில் இந்த வேரியபிள் வந்து ஆக்சுவல் ஆர் ஒரிஜினல். இதே இதை நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து நீங்கள் பாஸ் பண்ண ஆர்குமெண்ட் அங்கே போய் ஸ்டோர் ஆகுதில்ல, அங்கே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது பேர் ஃபார்மல் ஆர் டம்மி ஆர்குமெண்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே, டூப்ளிகேட் ஆர்குமெண்ட்ஸ்பாங்க. ஓகே, ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வாய்டு மெயின் கொடுத்துருக்கேன். இன்ட்டு A = 10, B = 20, சின்னு கொடுத்துருக்கேன். இங்கே A, B, C அங்கிறது எல்லாமே ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ். நான் C = add of A, Bன்னு கொடுத்துருக்கேன். add of A, Bனா ஆடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இது இந்த ஏரியாவுக்கு நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுற இந்த ஏரியா பேர் காலிங் ஃபங்க்ஷன் ஆர் காலர் அப்படிம்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, பிரிண்ட்டில் இருந்தால் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க, அங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ வருது, அது சியில் ஸ்டோர் ஆகுது, அந்த சியை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். நீங்கள் ஏபியை நீங்கள் கால் பண்ணிடுங்க. இங்கே ஏபிங்கிற ஆர்குமெண்ட்டை இங்கேருந்து அங்கே பாஸ் பண்ணுறோம். அங்கே வந்து நான் இன்ட்டு ஆடுன்னு கொடுத்தாச்சு, இன்ட்டு x1, y1. இந்த மீனிங் என்னென்னா இந்த ஏ வேல்யூ வந்து அங்கே உள்ள x1க்கு ட்ராவல் ஆகும், பி வேல்யூ வந்து இங்கேருந்து y1க்கு காப்பி ஆகும். ஓகே, ஏ அண்ட் பியோட வேல்யூ வந்து x1 அண்ட் y1க்கு காப்பி ஆகும். ஓகே, இந்த இடத்துல இந்த x1 அண்ட் y1ங்கிறது டம்மி ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் டூப்ளிகேட் ஆர்குமெண்ட்ஸ். இது வந்து ஜஸ்ட் டம்மி ஆர்குமெண்ட்ஸ்வாங்க. இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு பேர் வந்து கால்டு ஃபங்க்ஷன். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. காலிங் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட், கால்டு ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட். காலிங் ஃபங்க்ஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் காலிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா, அங்கே போகிறப்போ அந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து கால்டு ஃபங்க்ஷன் அப்படிம்பாங்க. ஓகே, இந்த டிஃப்ரென்ஸை கரெக்டாக காலிங் ஃபங்க்ஷன், கால்டு ஃபங்க்ஷன், காலர் ஆர் காலி இப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ C = add of A, Bன்னு கொடுத்தாச்சு. அப்போ கண்ட்ரோல் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் A = 10, B = 20. அந்த 10, 20 வந்து எங்கே x1 வந்து 10 ஆகுது, y1 வந்து 20 ஆகுது. ரிட்டர்ன் x1 + y1 கொடுக்க, அப்போ 10 + 20 30. ரிட்டர்ன் 30 வந்து எங்காவும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகுது. நம்ம ரிட்டர்ன் டேட்டா டைப் நான் இன்ட்டு கொடுத்துருக்கோமா, இன்ட்டு தான் ரிட்டர்ன் ஆகுது. அந்த இன்ட்டு எங்கே ஸ்டோர் ஆகுது, சிங்கிற வேல்யூக்கு ஸ்டோர் ஆகுது. அதான் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு வேரியபிள் வேணும். அதுவும் நம்ம சேம் இன்ட்டு
ஈக்குவல் சின்னு கொடுத்துருங்க, சியில் வந்து அந்த 30 வந்துடும். நான் பிரிண்ட் ப்ளஸ் சி கொடுத்தா 30 பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் அங்கே வேல்யூ. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனில் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ், நீங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல அது ஆர்குமெண்ட்ஸ் பேர் ஃபார்மல் ஆர் டம்மி ஆர்குமெண்ட்ஸ். மெயினில் வந்து அது ஆக்சுவல் ஆர் ஒரிஜினல் ஆர்குமெண்ட்ஸ். இந்த இடத்துல நீங்கள் கால் பண்ணுறீங்களா, இதுக்கு வந்து காலிங் ஃபங்க்ஷன் அப்படிம்பாங்க, இல்லது காலர் அப்படிம்பாங்க. அங்கே போய் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் பேர் என்ன, கால்டு ஃபங்க்ஷன் ஆர் காலி அப்படிம்பாங்க. ஓகே, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபங்க்ஷன் பாடி. ஃபங்க்ஷன் பாடிக்கு நீங்கள் ஆஃப்டர் டிக்ளேர் இது டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் டைப் மென்ஷன் பண்ணியாச்சு, நேம் கொடுத்தாச்சு, ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் கர்லி பிரேசஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ், அதுக்குள்ளே நீங்கள் ரைட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஃபங்க்ஷன் பாடி. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ஃபங்க்ஷன் பாடி கொடுக்கும்போது நம்ம மெயினில் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி யூஸ் பண்ணி ஈச் ஸ்டேட்மெண்ட் இஸ் டிக்ளேர்ட் ஆல்மோஸ்ட் லைக் ஏ மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷனில் நீங்கள் எப்படி ரைட் பண்ணுமோ அதேமே நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ரைட் பண்ணி ஒவ்வொரு லைனும் எண்ட்ஸ் வித் செமிகோலன் வச்சு ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். கீவேர்ட் ரிட்டர்ன் இஸ் யூஸ் டு டெர்மினேட் த ஃபங்க்ஷன் அண்ட் ரிட்டர்ன் த வேல்யூ டு இட்ஸ் காலர். எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுச்சோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மே ஆர் மே நாட் இன்க்ளூட் ஆன் எக்ஸ்பிரஷன். அதில் வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நல்ல கூட கொடுக்கலாம், இல்லை ஒரு வேரியபிள் கொடுக்கலாம், ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கலாம், ஒரு எக்ஸ்பிரஷன் எதுனாலும் கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்கள், ரிட்டர்ன் நல் கூட கொடுக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க மாதிரி ரிட்டர்ன் 1 கொடுக்கலாம், ரிட்டர்ன் 45. இப்போ 45 கண்டிப்பாக இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்க, ரிட்டர்ன் எக்ஸ்னு கொடுத்துருங்க, எக்ஸோட வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா அந்த அடிஷனல் வேல்யூ வந்து டோட்டல் சம் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. ரிட்டர்ன் ஆஃப் ப்ளஸ் சைனானது ப்ரீ இன்க்ரிமெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் நம்ம ப்ராக்கெட் போட்டாலும் போட்டுக்கலாம், ப்ராக்கெட் போடாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது எல்லாமே அக்செப்டட் தான். ஓகே, இது வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். ரைட் ஏ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஆஃப் எனி 3 நம்பர்ஸ். ஒரு 3 நம்பருக்குள்ள மேக்ஸிமம் நம்பர் கண்டுபிடிங்க யூசிங் மல்டிபிள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இன் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, எத்தனை ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் ஒரே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். நீங்கள் ஒரு 4-5 ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு ரிட்டர்ன் பண்ணி தான் யூஸ் ஆகும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் இன்னும் 3 நம்பருக்குள்ள நீங்கள் பிக்கஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிங்க. நான் STDIO கொடுத்தாச்சு, நான் ஃப்ளோட் மேக்ஸ், அப்போ அந்த ஃபங்க்ஷன் நேம் நான் மேக்ஸின்னு கொடுக்கேன். மேக்ஸிமம் ஆஃப் டு ஃபைண்ட் நம்ம மேக்ஸி ஆஃப் ஃப்ளோட் ஏ கமா ஃப்ளோட் பி கமா ஃப்ளோட் சி. இந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். அப்புறம் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது, அப்புறம் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறது. ஓகே, ஃபஸ்ட் நான் இன்க்ளூட் ஹெட்டர் ஃபைல் கொடுத்தாச்சு, ஃப்ளோட் மேக்ஸின்னு கொடுத்துட்டு ஃப்ளோட் எக்ஸ் கமா ஃப்ளோட் ஒய் கமா ஃப்ளோட் சி. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் நேம் வந்து மேக்ஸி. 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறீங்க, ஏபிசின்னு பாஸ் பண்ணுறோம், 3மே ஃப்ளோட் வேரியபிள். இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் த ஃப்ளோட் வேரியபிள், அதுவும் ஃப்ளோட்னு கொடுத்தாச்சு. ஓகே, வாய்டு மெயின் கொடுத்துட்டேன், ஃப்ளோட் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் மேக்ஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் ஒய் இசட் 3 இன்புட், இந்த 3மே ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ், மேக்ஸிமம் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ். மெயின் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுற ஆல் த ஆர்குமெண்ட்ஸ் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் தான். ஸ்கேன்ஆஃபில் வந்து எக்ஸ் ஒய் இசட் இன்புட்டை வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் நான் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸுங்கிறது நமக்கு ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ண அப்புறம் மேக்ஸி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட். மேக்ஸிங்கிறது அந்த ஃபங்க்ஷன் நேம், எக்ஸ் ஒய் இசட் நான் கால் பண்ணுறேன். இதுக்கு பேர் காலிங் ஃபங்க்ஷன் ஆர் காலர். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் அந்த மேக்ஸ் நீங்கள் கால் பண்ண அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ரிட்டர்ன்ஸ் த ஃப்ளோட் வேல்யூ. அந்த ஃப்ளோட் வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகும், மேக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த மேக்ஸை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு பேர் நம்ம பண்ணுற மேலே வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் கொடுத்தாச்சு, இது வந்து காலிங் ஃபங்க்ஷன் ஆர் கால் கொடுத்தாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும்ல, இந்த ஃபங்க்ஷன் என்ன ஒர்க்கை பண்ணணும்னு சொல்லி டிஃபைன் பண்ணது ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் ஆர் கால்டு ஃபங்க்ஷன் ஆர் கால் வச்சு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கொடுக்க பாருங்கள். ஃப்ளோட் மேக்ஸின்னு கொடுத்து ஃப்ளோட் ஏ கமா பி கமா சி கொடுத்தாச்சு. இங்கே ஏபிசிங்கிறது ஃபார்மல் ஆர் டம்மி ஆர்குமெண்ட்ஸ். அதில் நீங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும் பிக்கஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இஃப் ஏ கிரேட்டர் பியான்னு கண்டிஷன் செக் பண்ணுறீங்க. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஏயும் சியும் செக் பண்ணுறீங்க. ஏ கிரேட்டராக இருந்தால் ரிட்டர்ன் ஏ, எல்ஸ்னால் ரிட்டர்ன் சி. அதனால் இஃப் ஏ கிரேட்டர் பி கண்டிஷன் ட்ரூனா அது ஓப்பன் கலிபிரேஸ் அண்ட் க்ளோஸ் கலிபிரேஸ். அதுக்குள்ளே இஃப் ஏ கிரேட்டர் சியான்னு செக் பண்ணுறீங்க. கண்டிஷன் ட்ரூனா ரிட்டர்ன் ஏ, கண்டிஷன் ஃபால்ஸ்னா ரிட்டர்ன் சி. இதே நம்ம எல்ஸ் ஏ கிரேட்டர் பி எல்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா பி வந்து கிரேட்டர். அதோட எல்ஸ் பாட்டுக்குள்ளே பாருங்கள், ஓப்பன் கலிபிரேஸ் க்ளோஸ் கலிபிரேஸில் இஃப் பி கிரேட்டர் சி கண்டிஷன் ட்ரூனா ரிட்டர்ன் பி, எல்ஸ்னா ரிட்டர்ன் சி. ஸோ ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணாச்சு. இந்த இடத்துல நம்ம டோட்டல் எத்தனை ரிட்டர்ன் யூஸ் பண்ணோம், 4 ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, நான் 10, 20, 13 கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 10, 20, 13 கொடுத்தோன்னா அது ஏ வந்து 10, பி வந்து 20. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏ கிரேட்டர் பின்னு பார்க்கிங்க, கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ எல்ஸ் பாட்டில் போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பி 20 கிரேட்டர் 30 பார்க்கிங்க. ஸோ அதுவும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ரிட்டர்ன் சீனா ரிட்டர்ன் சீனா ஆட்டோமேட்டிக்காக 13 நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்து 4 ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாலுமே அட் ஏ டைம் வந்து அந்த ப்ரோக்ராமை கால் பண்ணால் ஏதாவது ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினேஷன்ஸ் பார்த்துருக்கோம்.
ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. ஃபங்க்ஷன் நம்ம சிம்பிளாக சொன்ன மாதிரி தான். ஒரு டாஸ்க்கை வந்து அப்படியே பண்ணாமல் ஸ்மால் சப் டாஸ்க்காக டிவைட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணால் ஈஸி. அப்படி ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்தோன்னா அந்த ஃபங்க்ஷன் அந்த டாஸ்க்கில் மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான். அதில் நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினேஷன் மெயினாக ரிட்டர்ன் டைப் மெயினாக வச்சுக்கணும், ஃபங்க்ஷன் நேம், அப்புறம் பேராந்திசிஸ்குள்ளே வந்து எனது லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் ஆப்ஷனல் தான், வேணா வச்சுக்கலாம், இல்லை பாஸ் பண்ணாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஓப்பன் கர்லி பிரேஸ் ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்ணுறீங்க, லாஸ்ட்டாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறோம். இதில் ஒவ்வொரு பர்பஸ் என்னங்கிறத சொல்லியாச்சு. ரிட்டர்ன் டைப் எனி வேலிட் ரிட்டர்ன் டேட்டா டைப், ஃபங்க்ஷன் நேம்ங்கிறது வேலிட் ஐடென்டிஃபையர் நேம், லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டருக்கு நம்ம நார்மலாக டிக்ளேர் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். அது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஆர்குமெண்ட்டே பாஸ் பண்ணாமல் கூட நீங்கள் ஒர்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே வந்து சேமஸ் வந்து நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம மெயின் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுற மாதிரி இன்புட்லாம் கொடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். கடைசி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் மெயில் டு sscchannel786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பைத்தான் ஜாவாலாம் பண்ணியிருக்கோம். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.